Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். காதல் என்றால் சும்மா இல்லை. போய் மண்டியிடு, காலை பிடித்துக்கொள், எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மல்க கெஞ்சிக்கேள். காதல் என்றால் சும்மா இல்லை. உன்னை நேசிப்பவர்களை எல்லாம் உதறு, அந்த ஒருவர் தான் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு. காதல் என்றால் சும்மா இல்லை. கண்டனம் காதல் என்பார்கள், பேசி பழகி புரிந்து செய்கிற காதல் என்பார்கள். இப்படி பலவிதமான வடிவங்களில் காதல்கள் இருக்கின்றன. எது உண்மையான காதல் என்ற கேள்விக்கு ஏதேனும் பதில் இருக்கிறதா? நான் உன்னை உயிராக லவ் பண்ணுறேன், நீ இல்லைனா நான் செத்துருவேன் இப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இருக்க ஒரு உறவை இப்படி ரொமான்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அயோக்கியத்தனம்னு எனக்கு தோணுது. 2K கிட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி இருக்கு? இப்படியான பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. ஒரே நேரத்தில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இன்னும் 2 ஆண்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ காதல் வந்தால் அது தப்பா? இதெல்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டே தானே இருக்குது. அது நடக்கும். ஹியூமன் மைண்டுங்கிறது ஒரு விசித்திரமான ஒன்று. நீங்கள் எவ்வளவோ பெண்களை பார்ப்பீங்க, பழகுவீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசு விழுந்துருது. ஏன் விழுந்ததுன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? அவங்க ஒன்றும் பெரிய உலக அழகையாக இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட வராத ஒரு ஃபீலிங் ஏன் அவங்கக்கிட்ட வருது? யோசிக்கணும்ல. சைட் லவ், ஒருதலை காதல்ங்கிறது நான் காதல்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு க்ரஷ், அது ஒரு பிடித்தம், அது பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம், அவ்வளோதான். காதல்ங்கிறது மியூச்சுவலாக இருக்கிறது, அதுக்கு பேர் காதல். ஒருத்தர் கூட ஒரு நெருக்கமான உங்கள் உறவில் இருக்கையில் கூட தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிறவங்கெல்லாம் இருக்குது. பேசும்போது தேவை காதல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி எனக்கு வெளிப்படையாக பேசுவதில் எந்த தயக்கமும் கிடையாது. ஆண்களுக்கு சில தேவைகள் இருக்கின்றன, பெண்களுக்கு வேறு சில தேவைகள் இருக்கின்றன. அந்த உறவுகள் ஒரு விட்டில் பூச்சிகளைப் போல நான் மறைந்து போவதை கண் முன்னால் நம்மால் பார்க்க முடியும். காதல் அப்படின்னு எடுத்தாலே உங்களோட கவிதை எல்லார் மத்தியிலும் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் என்ன சார்? காதல் உணர்வு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு காதலை பற்றிய அவேர்னஸ் அது மிகவும் முக்கியம். ஏனென்றால் காதல் என்பது எப்பொழுதுமே அது கொஞ்சம் மேட்னஸ் அதில் இருக்கும். அந்த பைத்தியம் இருந்தால்தான் அது காதல். அது காதல் பல சமயங்களில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும், பல சமயங்களில் காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அது ஒரு கணநேர வெளிச்சமாக நம் மனதிற்குள் வரும். சில சமயம் அந்த கணநேர வெளிச்சமாகவே தான் அணைந்தும் போய்விடும். அதனால் சில காதல்கள் காட்டுத்தீயாக நம்முடைய மனதில் மாறி அது ஒரு பெரும் ஒரு காட்டையே எரிக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்கதாக கூட மாறிவிடும். அப்படி பார்க்குற போது இந்த கண்டனம் காதல் என்பார்கள், பேசி பழகி புரிந்து செய்கிற காதல் என்பார்கள். இப்படி பலவிதமான வடிவங்களில் காதல்கள் இருக்கின்றன. எது உண்மையான காதல் என்ற கேள்விக்கு ஏதேனும் பதில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. ஆனால் ஒரு காதல் உண்மையற்று போகும்போது எதனாலெல்லாம் அந்த காதல் உண்மையற்று போகிறது என்பதையும் நாம் பேச வேண்டும். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு காதல் எப்படி இருக்கிறது? 2K கிட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் காதல் எப்படி இருக்கிறது? ஜென்சி லவ் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்படியான பல கேள்விகள் நம் முன்னால் இருக்கின்றன. அதனால் தான் காதல் என்பதை ஒரு ரொமான்டிசைஸ் செய்வதை காட்டிலும் காதலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிலைகள், அதுவும் இன்றைய காலகட்டத்தில் காதல் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி பேசுவது என்பது இந்த காதலர் தினத்தை நாம் கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்கள் சொன்னதே ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு சார், அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு தருணம் இருக்குல்ல, இந்த காதல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும், அந்த கவிதைகள் எழுதுறதுக்கான ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும்ல, அது எப்படி வந்துச்சு சார்? ஆக்சுவலாக என் வாழ்க்கை முழுக்க காதலால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த உணர்வை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நமக்கு ஒருவர் தரக்கூடிய ஒரு முழுமையான அங்கீகாரம் என்று நான் இதை நினைக்கிறேன். அதாவது உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சில இடங்களில் உங்களுடைய திறமை சார்ந்த சில அங்கீகாரங்கள் கிடைக்கும், சில இடங்களில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த சில அங்கீகாரங்கள் கிடைக்கும், சில இடங்களில் உங்களுடைய தோற்றத்திற்காக சில பேர் உங்களிடம் ஒரு க்ரஷ்ஷாக கூட இருப்பார்கள். இதெல்லாம் வெவ்வேறு விதமான ஒரு நிலைகள். அதனால் ஒரு கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், ஹோலிஸ்டிக்காக உங்களை ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல், அதாவது முழுமையாக அந்த அங்கீகரித்தல் தான் ஒரு காதலினுடைய ஒரு வடிவமாக நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற போது நான் உண்மையான காதல் என்று உணர்ந்த தருணங்கள் எல்லாமே நான் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட தருணங்களாக, அல்லது நான் இன்னொருவரை முழுமையாக அங்கீகரித்த தருணங்களாக இருந்திருக்கின்றன. பேசும்போது தேவை காதல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா என்ன தேவை காதல் என்றால்? இது எனக்கு வெளிப்படையாக பேசுவதில் எந்த தயக்கமும் கிடையாது. ஆண்களுக்கு சில தேவைகள் இருக்கின்றன, பெண்களுக்கு வேறு சில தேவைகள் இருக்கின்றன. அதன் காரணமாக மட்டுமே உருவாக்கி கொள்கிற உறவுகள், அந்த உறவுகள் ஒரு விட்டில் பூச்சிகளைப் போல நான் மறைந்து போவதை கண் முன்னால் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இதெல்லாம் நாம் வாழ்கிற காலத்தில் இப்படி தானே நடக்க முடியும்?
ஸோ இந்த காலம் அப்படின்னு வரும்போது ஜென்சி லவ் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாரும் மத்தியிலையுமே வந்து அதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது, சிச்சுவேஷன்ஷிப்பு அது இதுன்னு நிறைய விஷயங்கள். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போல், அவ்வளோ விஷயங்கள் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயத்தின் மீது எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நான் வாழ்க்கையில் எதை பற்றியுமே நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் அப்படி பண்ணியிருந்துருக்கணும், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுவேன். அதே மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இப்படிலாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஹானஸ்ட்டாக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி ஹானஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்டருந்து எனக்கு இது தேவை, எங்கிட்டேருந்து உனக்கு இது தேவை, இந்த லெவலை தாண்டி நம்ம எந்த கமிட்மெண்ட்டையும் வச்சுக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் யோசிச்சு பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதில் சீட்டிங் இல்லை இல்லையா? நான் உன்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன், நீ இல்லைனா நான் செத்துருவேன் இப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இருக்க ஒரு உறவை வந்து இப்படி ரொமான்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் அயோக்கியத்தனம்னு எனக்கு தோணுது. அதுக்கு பதிலாக என்னுடைய நீட்ஸ் இது, உன்னுடைய இதுதான் நம்ம லிமிட் இப்படின்னு பழகுறாங்க. வெளிப்படையாக பேசிக்கிறது அதுக்கான ஒரு டேர்ம் உருவாக்குறது நம்முடைய மாடர்ன் லைஃபினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். வந்துட்டு ஒரு விதத்தில் நான் இந்த ஜென்ரேஷனோட போய்ட்டாக நான் இருந்தால் கூட, இந்த ஜென்ரேஷனுக்கு நான் எழுதினா கூட, நான் சில வாழ்வியல் நெறிகளை நான் வந்து இருந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமான ஒன்று வந்து ஒரு லவ்ங்கிறதுக்குள்ளார ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது கமிட்மெண்ட் ஒரு மேரேஜ் அப்படிலாம் இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. உன்னை நான் கேர் பண்ணிக்கிறேன், உன்னுடைய விஷயங்கள் மேலே நான் அக்கறை காட்டுறேன், உன்னுடைய வளர்ச்சிக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன், அப்புறம் உனக்கு அனாவசியமான நெருக்கடிகளை நான் உருவாக்க மாட்டேன். இது தான் கமிட்மெண்ட். அப்புறம் எந்த சுச்சுவேஷன்லேயும் விட்டு விலகாத ஒரு தன்மை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, இன்றைக்கி நம்ம பழகுறோம், நாளைக்கு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இப்போல்லாம் வந்து நிறைய பேரோட லவ்வுக்கு காரணமும் தெரியல, பிரேக்கப்புக்கும் காரணமும் தெரியல. நிறைய இளைஞர்கள்ட்ட நான் பேசுகிறேன். வந்துட்டு நல்லா தான் போயிட்டுருந்துச்சின்னு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பேச வேண்டான்னு சொல்லிடுச்சு. நிறைய பையன்கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட நான் கேட்குறேன், அவன் நல்லா தான் பழகிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தோன்னா வேற ஒரு பொண்ணோட சுற்றிட்டுருக்கான், கேட்டால் வந்து பொய் சொல்கிறான். இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இல்லை, நிறைய பேர்த்துக்கிட்ட இதை நான் பார்க்குறேன். அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? நமக்கு யாருக்குமே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயும் ஒரு பாண்டிங் இல்லையா, ஒரு கமிட்மெண்ட் இல்லையா? அப்போ லைஃப்பில் நம்ம யார் கூட நம்ம அப்படி ஒரு கமிட்மெண்ட்டோடு இருப்போம்? அப்படி பார்க்குறப்போ சுதந்திரம்ங்கிறது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடவும் சேர்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து ரொமான்ஸ், லவ் இது எல்லாமே நமக்கு அதுக்குள்ளே ஒரு சில பாலிசிஸ் இருக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு குட்னஸ் இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், ஒரே நேரத்தில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இன்னும் 2 ஆண்கள் மேலேயோ பெண்கள் மேலேயோ காதல் வந்து அது தப்பா? இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டே தானே இருக்குது. சில பேர் வந்து அதை சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. அது நடக்கும். ஹியூமன் மைண்டுங்கிறது ஒரு விசித்திரமான ஒன்று. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ எது தேவைப்படும், மனசு எது மாறும் நீங்கள் சொல்லவே முடியாது. இப்போ உதாரணமாக 2 பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிட்டர்னஸோ அல்லது விலகலோ வந்தால் தான் அதில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேலே வந்து ஈடுபாடு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை இப்படி யோசிப்போம். வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பெண்களை பார்ப்பீங்க, பழகுவீங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட உங்கள் மனசு விழுந்துருது. ஏன் விழுந்ததுன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்களா? அவங்க ஒன்றும் பெரிய உலக அழகியாக இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர்ஸாலாம் இருக்க மாட்டாங்க, பட் அவளும் பிடிச்சி போகும். அவங்க கூட ஒரு 5-6 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வராத ஒரு ஃபீலிங் ஏன் அவங்கக்கிட்ட வருது? யோசிக்கணும்ல. நீங்கள் வந்து ஒரு பார்க்கில் வந்து போகிறீங்க, நிறைய ரோசஸ் இங்கே இருக்கும், ஆனால் பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும், பூக்களை பறிக்காதீர்கள்னு. இதுதான் வாழ்க்கைக்கு. அப்போ என்னென்னா, சில நிழல்களில் கொஞ்ச நேரம் நீங்கள் நின்று பேசலாம், சில நிழல்களில் நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து இளைப்பாறலாம், நிறைய குட்டி குட்டி உறவுகள் நிறைய வாழ்க்கையில் உருவாக்கிக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் கூட ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸை உருவாக்க முடியாது. நம்ம லைஃப் சுச்சுவேஷன் இவ்வளோ தான், நம்மளால் இவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ சில உறவுகளுக்காக அதுவரை இருந்த குடும்பம், உறவுகள், ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அழிச்சிக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக அந்த இன்னொரு உறவுலேருந்து கிடைக்க போகிறது ஒன்றும் பெருசாக இல்லை, சரிங்களா? நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியாலிட்டி வந்து அவ்வளோ ஒன்றும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேண்டசியில் எல்லாமே நல்லாயிருக்கு, சரிங்களா? அதான் ஒன் சைட் லவ். ஒரு பொண்ணு வந்து என்னை திருப்பி காதலிக்கலை,
அது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் என்னால் அந்த ஒரு காதலை விட்டு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கோயிலில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, ஒரு மசூதியில் போய் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க, கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறாரா என்ன? சரி வாப்பா நீ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்ட, வா போய் ஒரு டீ சாப்பிட்லான்னு போய் உங்களை கூப்பிட்றாரா என்ன? இல்லையே, இல்லையா? நீங்கள் வந்து அது ஒரு நம்பிக்கை. கடவுள் என்றைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசுவார், உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கருணையை உங்கள் மேலே காட்டுவாருங்கிறது ஒரு ஃபெய்த். அது உங்களுக்கு இந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சில இடங்கள், சில பொருள்கள், அந்த மாதிரி. ஆனால் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்கணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கடையில் நின்று அதை பார்க்குறீங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு மோட்டரோலா வாங்குற அளவுக்கு தான் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்குது, எனக்காக ஒரு நாள் நமக்கு வாங்குவோன்னு நினைப்பீங்க. இது ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். இப்படி வாழ்க்கையில் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஆனால் நம்ம அச்சீவ் பண்ண முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்ட்டு இல்லைங்களா? அப்போது ஒருதலை காதலுங்கிறது வந்து நான் காதல்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு க்ரஷ், அது ஒரு பிடித்தம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம், அவ்வளோதான். காதல்ங்கிறது மியூச்சுவலாக இருக்கிறது தான் அதுக்கு பேர் காதல். மற்றது எல்லாமே க்ரஷ் அல்லது நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ட்ரீம்ஸ், அதுக்கு மேலே அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை. நேற்று கூட ஒரு பையனை பார்த்தேன், வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருந்தான். என்ன தம்பி சோர்வாக இருக்க? இல்லை ஏதோ பிரேக்கப் காதல் கவிதைகள்லாம் எழுதிருந்தான். எப்போ பிரேக்கப் ஆச்சுன்னு கேட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடிந்தான். அப்படியா, ஏன் அந்த பொண்ணு நான் வேணான்னு சொல்லிடுச்சின்னு கேட்டேன். இல்லை நான் லவ் பண்ணுறதே அந்த பொண்ணுக்கு தெரியாதுன்னா. ஏன்னா இப்படிலாம் இருக்குது. அதாவது அது எப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தர் அவ்வளோ பிடிக்கும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏன்னா தெரியாது அவங்க. ஆனால் அப்படி இவங்க நினைக்க மாட்டாங்க, அல்லது அவங்க ஒரு பாதையில் போயிட்டுருப்பாங்க. அது வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் கூட நமக்கு பலவிதமான உணர்வுகள் இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் உணர்வுகள் மட்டும்தான். அது மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணப்பட்டு அது ஏற்கப்பட்டிருந்தால்தான் அது காதல். அந்த டேர்மே நம்ம அப்போ தான் பயன்படுத்தணும். ஒன் சைடு லவ்னே ஒன்று கிடையாது. ஒன் சைடாக எப்படி இருக்க முடியும் லவ்? அப்போ இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் இல்லை, எவ்வளவோ பொருட்கள் உங்களுக்கு வந்து ஒன் சைடு லவ்வாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்கணும்னு தோணும், அந்த ஷூ ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணும், உங்கள் ஃப்ரெண்டு கூட போட்டிருப்பாங்க. அந்த ஷூ மேலே இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒன் சைடு லவ்னு சொல்லுவீங்களா? அது ஒரு விருப்பம், அது ஒரு கனவு, அது ஒரு ஆசை. அதே மாதிரி தான் எல்லாமே. ரொம்ப நாள் இந்த வருஷம் நியூ இயரை நம்ம கோவாவில் கொண்டாடணும்னு பல வருஷமாக நினச்சிட்ருப்பீங்க, உங்களுக்கு கோவா போகவே முடியாது. அது ஒரு விருப்பம், ஒரு விஷ், அவ்வளோதான். அதை வந்து நான் ஒரு கோவா மேலே கொண்ட காதல்னு அதை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு விஷயம் வந்து எப்போ ஒரு விஷயம் மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணப்படுதோ அப்போ தான் அந்த டேர்ம்குள்ளேயே நம்ம வரணும். அது வரைக்கும் அந்த டேர்ம்குள்ளே வரவே கூடாது. யாராவது ஒன் சைடு லவ்னு சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தாதுன்னு சொல்லுங்கள். அது ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். ஒருத்தர் கூட ஒரு நெருக்கமான உங்கள் உறவில் இருக்கையில் கூட தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நினச்சிக்கிட்டு அவங்க கூட இருக்கவங்கலாம் இருக்காங்க. தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. இது ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, மனுஷன் மட்டும்தான் அவன் வந்து எல்லா விஷயங்களையும் அவனுடைய ஃபேண்டசி வேர்ல்டு வழியாக இல்லை அவனுடைய கற்பனையின் வழியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். அவன் நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட இருந்தால் கூட ஆக்சுவலாக அந்த பொண்ணோ அந்த பையனோ எப்படி இருக்காங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் வழியாக தான் அவனை மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளும் வந்து ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அது ஃபேடாக ஆரம்பிக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன் ஒரு சலிப்பு வருதுன்னா அந்த ட்ரீம் எல்லாம் இல்லாமல் ஆகிடுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. அவங்க ட்ரீம் நினச்சிருந்த பர்சன் இல்லைன்னு. அப்போ யாரோ வேற ஒருத்தர் கூட திடீர்னு ட்ரீமில் இருக்க பர்சன் மாதிரி தோணும். அப்புறம் நமக்கு ஒரு ட்ரீம் தான் இல்லை, பல ட்ரீம்ஸ் வரும் நமக்கு. அதனால் அந்த ஒன் சைடு லவ்ன்றது ஒரு கனவு மட்டும்தான். ஒரு கனவை நீங்கள் எப்படி காதல்னு சொல்ல முடியும்? உங்களோட கவிதை ஏதாச்சும்? இந்த காதலர் தினத்தில் காதலை பற்றி நான் எண்ணற்ற கவிதைகளை எழுதியிருக்கிறேன். அப்படி எழுதிய கவிதைகளில் ஒரு கவிதை தான் இது. காதல் என்றால் சும்மா இல்லை என்பது தான் இந்த கவிதையினுடைய தலைப்பு. காதல் என்றால் சும்மா இல்லை, போய் மண்டியிடு, காலை பிடித்துக்கொள், எப்படியாவது திரும்ப வந்துவிடு என கண்ணீர் மல்க கெஞ்சிக்கேள். காதல் என்றால் சும்மா இல்லை, உன்னை நேசிப்பவர்களை எல்லாம் உதறு, அந்த ஒருவர் தான் உலகம் என்று கண்மூடித்தனமாக நம்பு. என்றோ நிகழ்ந்த ஒரு இனிய தருணத்திற்காக 1000 கசப்புகளை விழுங்கி காத்திரு. காதல் என்றால் சும்மா இல்லை, எல்லாவற்றையும் விட்டுக்கொடு, எல்லா துரோகத்தையும் மன்னித்துக்கொள். இனி அப்படி நடக்காது என உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்.
எவரிடத்தும் சொல்ல முடியாத அவமானங்களால் தனியறையில் வாய்விட்டு அழு. காதல் என்றால் சும்மா இல்லை. அன்பின் தருணம் ஒன்றின் பழைய புகைப்படத்தை ஏக்கத்துடன் எடுத்து பார்த்துக்கொள். ஒரு பிஸ்கட்டிற்காக காத்திருக்கும் நாய் போல ஒரு தொலைபேசி அழைப்பிற்காக காத்துக்கிட. மௌனமாகிவிட்ட இன்பாக்ஸ் பச்சை விளக்கையே பின்னிரவு வரை பார்த்து கொண்டிரு. நீர்வழியும் கண்களுடன் தூங்கிப்போ. காதல் என்றால் சும்மா இல்லை. ரகசியமாக துப்பறிந்து கொண்டே இரு. ரகசியமாக பின்தொடர்ந்து கொண்டே இரு. தடயங்களைக் கண்டு மனமுடைந்து போ. எதுவுமே மாறவில்லை என தெரிந்து இன்னொரு தற்கொலை கனவை காண். காதல் என்றால் சும்மா இல்லை. உன் காதலுக்கு ஒரு வலிமை உண்டு என இன்னொரு முறை உனக்கு நீயே சொல்லிக்கொள். அது எல்லாவற்றையும் கடந்து அந்த காதலை வெல்லச் செய்யும் என உனக்கு நீயே உறுதி கூறிக்கொள். உன்னை வேண்டாம் என சொன்னதற்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை என உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கொள். காலை கண் விழித்ததும் யார் உனக்கு நல்லுறக்கத்தை தரவில்லையோ அவரை நினைத்து ஏங்கிப்போ. காதல் என்றால் சும்மா இல்லை. உன்னிடம் இருக்கும் கடைசி மோதிரத்தையும் வைத்து சூதாடு. ஒரு பிச்சைக்காரியைப் போல யாரிடமோ அந்த காதலுக்காக யாசகம் கேள். யாரையோ பழிவாங்கு, யாருக்கோ சாபம் கொடு. காதல் என்றால் சும்மா இல்லை. பொய்க்கால் குதிரை மேல் சவாரி செய். ஒன்றின் உண்மையான விலைக்கு மேல் அதிக விலை செலுத்து. உன்னை அப்படி ஒன்றும் நேசிக்கவில்லை என்ற உண்மையை ஒருபோதும் ஒத்துக்கொள்ளாதே. எப்போதும் சமரசத்திற்கான ஒரு நல்வாய்ப்பிற்காக காத்திரு. காதல் என்றால் சும்மா இல்லை. அன்பே, நானும் இப்படித்தான் உன்னை காதலித்தேன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.